ராமநாதபுரம் நட்ராஜ் கார்டியா கேர் மருத்துவமனையில் அதிநவீன கண்டக்ஷன் சிஸ்டம் பேசிங் முறையில் நிரந்தர பேஸ்மேக்கர் பொருத்தும் சிகிச்சை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் நட்ராஜ் கார்டியா கேர் மருத்துவமனையில் இதய துடிப்பு சீரற்ற நிலையால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்காக அதிநவீன CSP சிகிச்சை முறை தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இதய நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜோதிமுருகன் நடராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார். இதயத்தின் இயற்கையான மின்கடத்தும் பாதையை இலக்காக கொண்டு இந்த பேஸ்மேக்கர் பொருத்தப்படுகிறது. வழக்கமான முறைகளில் ஏற்படும் இடது இதய அறை செயல்பாடு குறையும் அபாயம் இதில் முழுமையாக தவிர்க்கப்படுகிறது. இதயத்தின் பம்பிங் திறனை பாதுகாப்பதால் நோயாளிகள் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சூழல் குறைந்து நீண்ட ஆயுளை பெற முடியும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த நவீன சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தி டாக்டர் ஜோதிமுருகன் நடராஜன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சாதனை படைத்துள்ளனர். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த பேஸ்மேக்கர்ஸ் வந்து ஹார்ட்டில் உள்ள வந்து பிளாக்ஸு, கரண்ட் ஓட்டங்கள் இருக்கும் இருதயத்தில், அந்த பிரச்சனைகளுக்கும் பேஸ்மேக்கர்ஸ் வைப்பாங்க. ஸோ பொதுவாக ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்டில் 3 வகையான பார்ட்ஸ், மெயின் பார்ட்ஸ். ஒன்று வந்து ஹார்ட்டோட மசிலு, இன்னொன்று அந்த மசிலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸு, இன்னொன்று வந்து ஹார்ட்டிலேருந்து ஹார்ட்டை துடிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ 3 தான் மெயின் பார்ட்டு ஹார்ட். இந்த 3ல் எது பிரச்சனையானாலும் ஹார்ட் வீங்க ஆரம்பிச்சிடும், ஹார்ட் வந்து பம்பிங் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து மூச்சு திணறல், துடிப்பு கம்மியாகிறது, மயக்கம் வர்றது, படபடப்பு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பொதுவாக வந்து ஹார்ட் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு மாத்திரை மருந்து கொடுத்து பார்ப்பாங்க, அல்லது அடப்பு இருந்துச்சுன்னா அடப்பை எடுப்பாங்க, அல்லது வந்து இது எதையுமே சரியாகலை அப்படின்னா பேஸ்மேக்கர் போவாங்க. இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட். இப்போ நார்மலாக உள்ள பேஸ்மேக்கர்ஸ் தான் இது நாள் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாருமே. எல்லா ஹார்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இடது பக்கம் மாரில் ஒரு சின்ன கீரல் மாதிரி போட்டு அதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை அந்த வயரை வந்து ஹார்ட்டில் பொருத்திடுவாங்க. அந்த வயரை ஹார்ட்டில் பொருத்துறப்ப என்ன ஆகும்னா, அது யூஸ்வலாக வந்து தசை நார்கள் இருக்குல்ல, இருதயத்தோட தசை நார்களில் வந்து பொருத்துவாங்க. அந்த மாதிரி இருதயத்தோட தசை நார்களில் பொருத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து, அது வந்து ஒரு நார்மலாக வந்து ஹார்ட்டை வந்து துடிக்க வைக்காது, அப்நார்மலாக துடிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி அப்நார்மலாக துடிக்க வைக்கிறப்ப அதனால் ஒரு சில உபாதைகள் பேஷண்ட்டுக்கு வரும். ஒரு சிலருக்கு அந்த இருதய பலவீனமானது அதிகமாகலாம், அல்லது வந்து கார்டியோ மையோபதி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து லேட்டர் ஸ்டேஜில் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்த ஒரு புது ட்ரீட்மெண்ட் தான் இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, புது டெக்னாலஜி மூலம் அந்த நம்ம ஹார்ட்டை துடிக்க வைக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்லேயே வந்து நம்ம கொண்டு போய் அந்த பேஸ்மேக்கர் வயரை வந்து பொருத்திடுவோம். ஸோ பொருத்திட்டோம்னா என்ன ஆகும்னா வந்து அந்த ஹார்ட் பம்பிங் வந்து நார்மலாக நடக்கும். ஸோ நார்மலாக நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து, இந்த மாதிரி இருதயம் வந்து கண்டாபிடான்னு துடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுவோம். ஹார்ட் ஃபெயிலியர் வந்து பேஷண்ட்டுக்கு குறையும். இது வந்து ஒரு நார்மல் ஃபினாமினன் மாதிரியே, நார்மலாக ஹார்ட் வந்து எப்படி வந்து துடிக்க வைக்குமோ அதே மாதிரி வேலையை வந்து ஒரு சின்ன மிஷின் வந்து செயற்கையாக வெளியில் வச்சு பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் பேசிங்கோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து நம்ம ஹார்ட் ஆஸ்பத்திரியில் வந்து நட்ராஜ் கார்டியா கேரில் வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான பேஷண்ட்ஸுக்கு வந்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு பேஷண்ட்டு தான் அந்தோனி ராயப்பன், அவர் கூட இப்போ வந்திருக்காருங்க. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு பேஷண்ட் ஐ திங்க். அதில் வந்து நல்லா பெனிஃபிட் ஆனார். அதனால் அவரையும் நாங்கள் வர வச்சுருக்கிறோம், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து என்னென்னா, பொதுவாக எவ்வளோக்கெவ்வளோ வேகமாக ஆஸ்பத்திரிக்கு வர்றீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ வேகமாக வந்து ஹார்ட் அட்டாக்கில் பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு விஷயம் பொதுவாக ஹார்ட் அட்டாக் வந்துட்டு லேட்டாக வர இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய இருதயம் நல்லா வீங்கிட்டு அவங்களுக்கு மூச்சு திணறல், படபடப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப் லாங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் லாங்காக அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணால், எவ்வளோக்கெவ்வளோ வேகமாக வந்து ஆஸ்பத்திரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோக்கவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய பின் விளைவுகள் வந்து நல்லா குறையும். இந்த பின் விளைவுனால தான் நிறைய பேர்த்துக்கு வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, இந்த மாதிரி குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும். ஸோ இந்த பிரச்சனைகளை மோஸ்ட்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், எவ்வளோக்கெவ்வளோ வேகமாக வர்றாங்களோ. அதனால தான் பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம், ஹார்ட் அட்டாக் வந்துட்டால் எவ்வளோக்கெவ்வளோ வேகமாக ஹார்ட் ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் அங்கே போயிடணும், நியர்பை ஹார்ட் ஆஸ்பத்திரிக்கு போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் அந்த ஏஜ் க்ரைட்டீரியாலாம் இருந்தது. 40 வயசுக்கு அப்புறம் வந்து லேடிஸ்க்கு வந்து 50 வயசுக்கு அப்புறம், ஜென்ஸுக்கு வந்து 40 வயசுக்கு அப்புறம் பொதுவாக ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உணவு பழக்க வழக்கங்கள், மற்ற விஷயங்கள், அதனால் வந்து என்னென்னா ரொம்ப எர்லியராக வருது. நான்லாம் 20 வயசில் ஒரு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தே பார்த்துருக்கேன். அவன் வந்து ஒரு ஜிம் ட்ரெயினர், அந்த ஜிம் ட்ரெயினரே ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. 20 வயசில் ஜிம்மில் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறப்ப ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி விழுந்துட்டான். எங்கள் ஹாஸ்பிட்டலையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. எமர்ஜென்சியாக வந்து நாங்கள் வந்து ஆன்ஜியோ பண்ணி அடப்பை எடுத்து அவனை காப்பாற்றினோம்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்து என்னென்னா யாருக்கு வேணாலும் வரலாம். அதனால் வந்து அதில் என்னென்னா பொதுவாக சொல்லுவாங்கன்னா வாஸ்குலர் ஏஜ் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம இரத்த குழாய்களோட தன்மை எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளுக்கு நோய் வராதுன்னு முடிவு. அந்த இரத்த குழாய்களோட உள்ள தன்மை வந்து எதை பொறுத்து அமையுது அப்படின்னா கொலஸ்ட்ரால் படிமங்களை பொறுத்து அமையும். அந்த இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் மட்டும் படியாது, நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கத்தில் நம்மளுக்கான அந்த ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உரத்தில் உள்ள கெமிக்கல்ஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் டெபாசிட் ஆகி வேகமாக வந்து நோய் வந்து வரும். ஸோ இது வந்து ஹார்ட் அட்டாக்கு மட்டும் பொருந்தாது. இது ஸ்ட்ரோக்கு, கிட்னி ப்ராப்ளம், கண்ணு தெரியாது, இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த இது வந்து பொதுவாக பொருந்தும். ஸோ அந்த வாஸ்குலர் ஏஜை பொறுத்து அமையும். இந்த வாஸ்குலர் ஏஜ் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து 15 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 15 வயசில் ஸ்டார்ட் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறது வந்து அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, முடிஞ்ச அளவு நம்ம வந்து இந்த மாதிரி துரித உணவுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவு ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிட்டோம்னா இந்த நோயிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் அடுத்தது வந்து ஒரு மைனர் ப்ரொசீஜர் தான். மயக்க மருந்தோடு கொடுக்க மாட்டோம். சின்ன ஒரு கீரல் மாதிரி சின்ன அங்கே போட்டு காட்டுக்குள்ள வயரை சொருகிட்டு அங்கனே க்ளோஸ் பண்ணுறது. இவர் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. அவரை வந்து நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டு அந்தோனி. யங் ஏஜ்னால் அவருக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுற சுச்சுவேஷன் இருந்தது. அதனால் பண்ணி இப்போ நல்லா இருக்கிறார். ஆச்சரியம் சொல்லி பக்கத்தில் கிளினிக்கில் போய் ஊசி போட போனேன். நாள் ஊசி போட்டு வந்துட்டேன். மறுநாள் கேட்கல. திருப்பி மறுநாள் சரி பாட்டல் போடுவோம் அப்படின்னு போனேன். அவங்க தான் சொன்னாங்க, பல்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் 52 தான் இருந்துச்சு, 52 தான் இருந்துச்சு. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். உடனே தங்கச்சி வந்து ஸ்டாஃப் நர்ஸ், அது ஃபோன் பண்ணி கேட்குறேன். அப்போ உனக்கு இப்படி இருக்குன்னு சொன்னால் உடனே இசிஜி எடுத்துகிறேன் அப்படின்னு. இசிஜி எடுக்கும்போது 51 இருக்குது. அப்போ குறையுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னு ராம்நாடு வந்துட்டு நம்ம இங்கே கன்சல்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சார்ட்ட வந்து. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கும். இப்போ அது இல்லை. இப்போ எல்லாமே நார்மலாக முகத்தோற்றம்லாம் மாறிடுச்சு. முகத்தோற்றம் வந்து எப்போவுமே டல்லாக இருக்கும். இப்போ அந்த இது இல்லை. இப்போ நல்லா இருக்குது.